ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட கில்லி 2வது வாரமாக சக்கப்போடு போட்டுட்ருக்கு. ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லெவலில் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து வசூல் ரீதியாக வந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்காக வந்து ப்ரொடியூசர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிலேருந்து எல்லாருமே வந்து தளபதியை மீட் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டேரக்டர் தரணியும் வந்து தளபதியை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. அப்போ வந்து ஒரு கோரிக்கை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு, அரசியல் ஆரம்பித்த பிறகு, மாநாடுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு படமாவது ஒரு வருஷத்துக்கு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தளபதியும் அதுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் கண்டிப்பாக உறுதியாக எதுவுமே தெரியல. ஸோ தளபதியோட முடிவில் மாறுவாரா மாற மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த கில்லி ரீரிலீஸை பார்த்த பிறகு அவருக்கே தோணிருக்கும் நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது திங்க் பண்ணி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் 1 இயருக்காவது ஒரு படம் பண்ணலாம், அந்த படம் மூலமாக மக்களுக்கு கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணுவார். தளபதியன்ஸுக்கும் சந்தோஷமாக இருக்கும். 1 இயருக்கு ஒன்ஸ் நடித்தா போதும், இந்த மாதிரியான கொண்டாட்டம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ தேட்டருக்காரங்களாம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. இனிமேல் தளபதி கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.